RVS Tech. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. while, do while and for. இதுல வந்து while condition அப்படிங்கிறது வந்து எப்படி வர்க் ஆகும் அத பத்தி கிளியரா பார்க்கலாம். while condition நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படினா while அப்படிங்கிற அந்த கீவேர்டோட ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணுவோம். அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். in conditions நம்ம யூஸ் பண்ண அந்த வேரியபிள் வந்து பாத்தீங்க அப்படினா within the loopல இன்கிரிமெண்டோ அல்லது டிக்ரிமெண்டோ நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது க்ளோஸ் பிரேஸோட while loop வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ண அந்த கண்டிஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த வேரியபிள் வந்து இனிஷியலேஷன் பண்ணியிருப்போம். while loopல வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா லூப்பில் என்டர் ஆகிட்டு லூப்பில் நான் என்ன எழுதியிருக்கேனோ அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்தது நேராக கண்ட்ரோல் எங்கே போகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகாது. திரும்பவும் இந்த இடத்துல யூஸ் பண்ண அந்த வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு பிறகு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது டிக்ரிமெண்ட்டோ பண்ணதுக்கு பிறகு அகைன் போய் கண்டிஷனை வந்து செக் பண்ணி பார்க்கும். மறுபடியும் இன்க்ரிமெண்ட்டோ அல்லது டிக்ரிமெண்ட்டோ பண்ணதுக்கு பிறகு இந்த கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸான்னு சொல்லி ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த லூப் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். திரும்ப திரும்ப வித்தின் த லூப்பில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ தான் இந்த லூப் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் லூப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரும். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து i = 1ன்னு சொல்லி இனிஷியலேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது கண்டிஷனில் யூஸ் பண்ணுற அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா i அப்படின்றது இந்த i அப்படின்ற அந்த வேரியபிளை நான் லூப்பில் கண்டிஷன்ஸை செக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி i = 1ன்னு சொல்லி இனிஷியலேஷன் பண்ணியிருக்கேன். i லூப்புள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனில் i <= 5 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ வந்து 1 <= 5 கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படிங்கும்போது எனக்கு நேராக வந்து லூப்பில் என்ட்ரு ஆகும். என்ட்ரு ஆகிட்டு பிரிண்ட்எஃப்ல வந்துட்டு இந்த i அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த லூப்பில் என்ட்ரு ஆகிட்டு எனக்கு வந்து ஐயோடைய வேல்யூ வந்து 1ங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணும். 1ன்றதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது i++ன்னு எழுதியிருக்கும் போது ஐயோடைய வேல்யூ வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு பிறகு நேராக கண்ட்ரோல் எங்கே போகணும் அகைன் வந்து கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணும். லாஸ்ட் டைம் ஐயோடைய வேல்யூ வந்து 1, இப்போ ஐயோடைய வேல்யூ வந்து 2, ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இப்போ ஐயோடைய வேல்யூ எனக்கு வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 <= 5 கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும்போது அகைன் எனக்கு உள்ள லூப்பில் வந்துட்டு 2ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். 3 அப்படிங்கிறத வந்து செக் பண்ணோம். 3 அப்படின்றத செக் பண்ணும்போது அதுவுமே ட்ரூ ஆகும்போது லூப்புள்ளே வந்துட்டு 3 அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணோம். அகைன் எனக்கு வந்துட்டு 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் 4 அப்படிங்கிறதும் ட்ரூ அப்படிங்கும்போது லூப்பில் என்ட்ரு ஆகிட்டு 4 அப்படிங்கிறத எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது 5ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அகைன் எனக்கு இங்கே வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். 5 <= நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ 5 <= கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது லூப்புள்ள என்ட்ரு ஆகிட்டு 5ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். அடுத்தது 6ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 6ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 6 <= 5 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு நேராக நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நமக்கு இது வந்து ஒர்க் ஆகும். இதையே எப்படி ப்ரோக்ராமாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்த்துடலாம். சேம் அதே ப்ரோக்ராம் தான், ஆனால் அங்கே நம்ம வந்து லூப்பில் வந்து இந்த இடத்துல வந்து 5 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாக நான் வந்து கொடுத்துருப்பேன். இங்கே வந்து n அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல 5 நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு 5 வரைக்கும் தான் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறது மாதிரி தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இந்த இடத்துல 5க்கு பதிலாக n அப்படிங்கிற வேல்யூ யூஸர்லேருந்து வாங்கிட்டு nக்கு நான் வந்து என்ன வேல்யூ நான் வந்து கொடுக்குறனோ அத்தனை டைம் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது மாதிரி இங்கே எழுதியிருக்கோம். ஸோ i அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, n அப்படிங்கிறது வந்து எத்தனை டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த n அப்படிங்கிறது தான் யூஸர்லேருந்து நான் வந்துட்டு printf scanf மூலமாக நான் வந்து வாங்கிக்கிறேன். i அப்படிங்கிற வேல்யூ நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலேஷன் பண்ணுறேன். கண்டிஷனில் i <= 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோடைய வேல்யூ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு ஐயோடைய வேல்யூ நான் இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு திரும்ப கண்டிஷனுக்கு வந்துட்டு செக் பண்ணி இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் லூப் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து வரும். சரிங்களா? இப்போ இதில் வந்து ரன் பண்ணலாம். நான் லூப்போடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 10 கொடுக்குறேன். அப்போ 10 டைம்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும்.
என்னுடைய வேல்யூங்க வந்து சேஞ்ச் பண்ணாமே இருக்கும். சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 அப்படிங்கிறத எடுத்துகிட்டு n டைம்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா n நம்ம வந்து எவ்வளோ வேல்யூ நான் வந்து கொடுக்குறோனோ அத்தனை டைம்ஸ் எனக்கு வந்து ரிப்பீட் ஆகும். 5ன்னு ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டோம்னா 5 டைம்ஸ் மட்டும்தான் எவ்வளோ கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். அது n அப்படின்னு சொல்லிட்டு யூசர்லேருந்து வாங்கி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா யூசர் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அத்தனை டைம்ஸ் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ n நான் வந்து 10 கொடுத்துருக்கேன். 10 டைம்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து 15 டைம்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். 15 டைம்ஸ் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் இந்த லூப்பை பொறுத்த வரைக்கும், வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் வைல் லூப் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த வேரியபிள் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணோம், கண்டிஷன் செக் பண்ணுவோம். லூப் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் நம்ம வந்துட்டு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது டிக்ரிமெண்ட்டோ பண்ணணும். பண்ணினா தான் இந்த லூப்பை எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ஸ் ஆக்க முடியும். ஃபால்ஸ் ஆனால் தான் லூப்பு வந்துட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு டெர்மினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வர முடியும். Thank you friends. Thank you for watching.